मैम मुझे लगता है ऑटो सेक्टर बहुत कमाल करेगा, पर बजाज ऑटो ना मेरे लिए बहुत एक्सपेंसिव था, इसलिए मैंने अशोक लीलैंड खरीद लिया उतने ही पैसे में। कितनी क्वांटिटी मेरी ये देखो। वाह, बचपन में करते थे हम ये गलतियां, तुम अब कर रहे हो। मरीजान, जब आप 10,000 इन्वेस्ट कर रहे हो तो आपका रिटर्न 10,000 पे बनता है। मान लो आपने 10% बनाया तो 1,000 रुपए बनेंगे। फिर चाहे वो बजाज ऑटो हो या अशोक लेलैंड हो, उसे कोई फर्क नहीं पड़ता है। तो अगली बार ना आप ये नहीं फोकस करना कि मैं कौन सा स्टॉक ले रहा हूँ और वो महंगा है या सस्ता है। अच्छे स्टॉक ढूंढना, सस्ते स्टॉक नहीं ढूंढना, क्योंकि आपका रिटर्न इन्वेस्टमेंट अमाउंट पे होता है। आई होप यू गॉट दैट। मैम ஸோ இவங்க பேர் வந்து அஷ்மிதா பாட்டேல். நீங்கள் கூகுளும் பண்ணலாம். இவங்க ஒன் ஆஃப் தி பெரிய பிக் ஜாயின்ஸோட வந்து இவங்க ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் ஜாயின்ஸ் யார் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 rupees. இவர் என்ன சொல்கிறாருன்னா 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறாரு. எண்ட் ஆஃப் தி டே அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்டைட்டிலும் வந்திருக்கும். இவங்க சொல்கிறாங்க 10,000 உங்களுக்கு வந்து 10% வந்தால் கூட 1000 ரூபாய் தானே உங்களுக்கு வரப்போகிறது. அமௌண்ட் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்டைரக்டாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் பெரிய அமௌண்ட்டு திரும்பி பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து திரும்பி வருவோம். இவங்க யார் யாரோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்கங்கிற வீடியோ பார்ப்போம். Lying to myself, then there is no problem. When you start lying to yourself, that's the problem. So true. You make a zero. I agree, I made a zero. But don't try to put blame on somebody. So true. My job is, I'm ready to take ஸோ the இவங்க win பார்த்தீங்கன்னா and loss கபில் தேவோட in the ஸ்டேஜ் same ஷேர் stride. பண்ணியிருக்காங்க. Right. If you're ready to take, that's it. Make a zero. இப்போது முன்னாடி வந்து கபில் தேவோட பேசினவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஜெயா கிஷோரி. அஷ்மிதா பாட்டேல் வந்து ஜெயா கிஷோரியோட பேசுகிறாங்க. ஜெயா கிஷோரி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து நிறைய வந்து பேசியிருக்காங்க. நிறைய பேர் இவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ். லெஃப்டில் இருக்கிறது ஜெயா கிஷோரி, ரைட்டில் இருக்கிறது अश्मिता. ஸோ இவங்களுக்கு शुरुआत बहुत सडन हुई और 6 साल की उम्र से हुई. I started with singing. Oh, really? Yeah, I was too young singing bhajans. I would say ஸ்மால் கிராஷ் கோர்ஸ் மாதிரி எல்லாரும் எடுத்துப்பாங்க. அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து 7,000. அந்த 7,000ல் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஃபீ இருக்கும். அந்த கோர்ஸ் ஃப்ரீ டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ முதல்ல ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 7,000லேருந்து ஆரம்பிப்பீங்க. 7,000 நீங்கள் கோர்ஸ் பண்ணச்சே ஓரளவுக்கு வந்து பேசிக் விஷயம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் பயங்கர மோட்டிவேஷ்னல் இன்ஃப்ளூயன்சர்னால் உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அபார விதமாக வந்துடும். இவங்களோட கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு வந்து நீங்களே நிறைய வந்து சம்பாரிச்சிடலாங்கிற உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சருங்க இவங்க. ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. கோர்ஸும் ரொம்ப நல்லா இவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இதில் வந்து லட்சக்கணக்கான பீப்புள் வந்து இவங்களோட கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த 7 months கோர்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 7 monthsம் நீங்கள் ஏன் கூட தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். உங்களோட உட்காந்துட்டு நானும் உங்களோட கூட ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து இந்த கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணினாங்க. இதில் என்னென்னா அவங்க வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேங்கிறதும் காமிக்கிறாங்க. அந்த ட்ரேடிங் வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. எல்லாருமே கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸும் வந்ததுங்க. அனுபம் கேர், கபில் தேவ், ஜெயா கிஷோரி, அது மட்டும் இல்லைங்க, ஜேபி மார்கன் வைஸ் பிரசிடெண்ட் கூட வேலையை விட்டுட்டு இவங்களோட சேர்ந்து ட்ரேட் பண்ணி 30 lakhs வந்து 30 crores or 3 crores பண்ணியிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. அந்த ஜேபி மார்கன் வந்து நீங்கள் தான் கூகுள் பண்ணி யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஜேபி மார்கனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வேலை பண்ணுறவர் வேலையை விட்டுட்டு இவங்க சொல்கிறது கேட்டுட்டு ட்ரேட் பண்ணினதா தெரியறது. மார்கன் வைஸ் பிரசிடெண்ட் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இவங்க வந்து எல்லாரும் வேலையே விட்டுட்டு இவங்களோட ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணி தான் காசு சம்பாரிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் 2021லேருந்து 24 வரைக்கும் 108 crores வந்து ட்ரேட் பண்ணுறதா தெரியுது.
ஆனால் இவங்க 108 crores வந்து ட்ரேட் பண்ணலை. இவங்க பண்ண டோட்டல் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 12 lakhs. ஜேபி மார்கன் வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்லலை, அஷ்மிதா பாட்டேலை பற்றி சொல்கிறேன். ஆனால் இவங்கள நம்பி எல்லாரும் வேலையை விட்டுட்டு அவங்களோட டியூட்டோரியல் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க கொடுத்த கன்ஃபர்மேஷன் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 40% பண்ணிடலான்னு. முதல்ல ஒரு ஆடு காமிச்சேன் பார்த்தீங்களா அவங்களது, அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய போட்டால் நிறையா வரும்னு. அப்போது எல்லாருக்கும் என்ன க்ரீட் வருதுன்னா, நம்ம நிறையா போட்டால் நிறையா வரும். அப்போது நம்ம வீடெல்லாம் விற்று நம்ம கொடுத்தோன்னா 40% ஒரே வருஷத்தில் பண்ணிடலாம்ல. ஒரு 40-50 லட்சம் நம்ம எடுத்துன்னு போனால் அதுக்கு 40% எவ்வளோ வரும்? அப்போது நம்ம வந்து 1 லட்சம் போட்டால் வந்து கொஞ்சம் தான் வருங்கிறச்சு, 1 லட்சம் போட்டால் வந்து உங்களுக்கு 40,000 தான் வருங்கிறச்சு. 10 லட்சம் 1 லட்சம் போட்டால் 40,000 தான் வரும், 40%. அப்போது 10 லட்சம் போட்டால் எவ்வளோ வரும்? 4 லட்சம் வருமா? அதே மாதிரி 100 லட்சம் போட்டால் எப்படி வரும்னு எல்லாரும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோடி கணக்கில் அவங்களோட வீட்டெல்லாம் விற்று அவங்க பேரண்ட்ஸ் யார் வந்து வேலையை விட்டுட்டு பேரண்ட்ஸ் கூட இருக்காங்களோ பேரண்ட்ஸோட வீடெல்லாம் கூட விற்று இவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆளோட ஃபோட்டோ எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசாக அவங்க ஒரு பெரிய கோர்ஸே வச்சுருக்காங்க. கோர்ஸ் வச்சா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அங்கே 40% நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நம்ம ஏன் ஒரு இடத்துல போய் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. யாருக்குமே டவுட் வரல. ஏன்னா இவங்க வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருந்தது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ராவ், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்கெல்லாம் பெரிய வந்து மூவி ஃபீல்டில் இருக்கிறவங்க. மூவி ஃபீல்டில் மட்டும் இருக்கிறவங்க இல்லை, கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மூவி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட். ஸோ எப்படி இமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்கள மட்டும் அவங்க கூப்பிடுறதில்ல, அவங்க எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிறவங்கள ஏன் கூப்பிடுறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக இன்க்ளைன்ட் இருக்கிறவங்க இவங்களோட பேச்சு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கிறவங்க இவங்க பேச்சு கேட்பாங்க, பாலிவுட் சினி ஃபீல்டில் ஃபேனாக இருக்கிறவங்க இவங்க பேச்சு கேட்பாங்க. மொத்தத்தில் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க கூட இருப்பாங்க. 104 crores வந்து இவங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு கோர்ஸை விற்று இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க 12 லட்சம் தான் வந்து ட்ரேடிங் பண்ணது. அவங்க 108 crores பண்ணினாங்கங்கிறது வந்து தப்பு. ஆனால் 104 crores வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரே வருஷம், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஃபுல்லாக பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. இது வந்து இதில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்து தன்னோட வீடை விற்று இவங்க கையில் கொடுத்தது வந்து ஃபுல் கிராஷில் போயிடுச்சு. அவங்க கையில் திரும்பி எதுவும் பெருசாக வரலை. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீங்கள் அந்த யார் வந்து இவங்க கோர்ஸில் சேர்ந்துருக்காங்களோ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களோட நீங்கள் பேசினீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து 7,000 ரூபான்னு போகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3-4 lakhsன்னு சொல்லி கோர்ஸுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து ட்ரேடிங் இப்போ ஒரு வாட்டி இப்போ லாஸ் ஆச்சுன்னா என்ன, அடுத்த வாட்டி பெருசாக நீ ப்ராஃபிட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி 40-50 lakhs சில பேர்கிட்ட அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி காசு வாங்கிட்டு வா, ஏன்னா இதுதான் உன் ஃப்யூச்சர்னு நம்ப வச்சு எல்லாரும் விற்று இவங்கக்கிட்ட லட்சக்கணக்கான பீப்புள் வந்து போய் தே ஹவ் ஃபாலன் ப்ரே டு ஹர். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் தான். பீக்கில் வந்து கோல்டு போகிறதுங்கிறச்சு ஒவ்வொருத்தரும் 2 கிலோ 3 கிலோன்னு வாங்குறீங்கல்ல, அது என்னன்னா ஒரே நாளில் நம்ம பணக்காரர்கள் ஆகிடுறோன்னு. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கனாலே இந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களை வந்து ஏமாற்றுவாங்க. இது வந்து ரொம்ப சாதாரண கேஸ். இதுக்கு மேலே நிறைய கேஸ் நான் எடுத்துன்னு வரேன். பட் இவங்களோட இது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும். இவங்களோட வீடியோஸ்லாம் இன்னும் யூடியூப்லேருந்து பேன் ஆகலை. ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, இது நான் போட்டதுனால என்னோட சேனல் வேணால் பேன் ஆக சான்ஸ் இருக்குது, பட் இவங்க பேன் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்க நிறைய காசு இவங்க சம்பாரிச்சிட்டாங்க, மக்களை ஏமாத்தியே சம்பாரிச்சிருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவேங்க. அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சைக்காலஜி தான் படிச்சிருக்கணும். ஏன்னா ஒருத்தர் அந்த அளவுக்கு ஏமாற்ற முடியும், வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட வீடை விற்று எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்னா கன்ஃபார்ம்டாக இவங்க சைக்காலஜி தான் படிச்சிருக்கணும், வேறு எதுவும் படிச்சிருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கனாலே அவங்க நிஜமாவே ட்ரேடிங் வந்து 108 crores பண்ணுறாங்கன்னா அவங்க உட்காந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, டிமேட் ஓப்பன் பண்ணுறது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிற இடத்துல டிமேட் ஓப்பன், அவங்க சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் டிமேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அவங்க சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் டிமேட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அப்போ அவங்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ ஒரு இடம் விடாமல் எல்லாருக்கும் ஒரு பெரிய நாமத்தை போட்டுட்டு அவங்க இன்னும் கூட யூடியூப்பில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. செபி ரெகுலேஷன் எடுத்தால் கூட செபியால் ஒரு அளவுக்கு தான் ரெகுலேஷன் எடுக்க முடியும். அவங்க இதுக்கு மேலே வந்து ட்ரேடிங் பண்ண முடியாதுன்னு அவங்க தடை போட முடியுமே தவிர அவங்க யூடியூப்பில் எந்த இதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து வேற இந்த பர்டிகுலர்
ஸ்டாக் வேணால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும். பட் ஆனால் அவங்க வந்து கன்ஃபார்ம்டாக வந்து யூடியூப் சேனலில் எதை வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ஸ் ஃபீலை வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிட்டாங்க பெரிய அளவில். அதே மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல டிமேட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால அதுலேருந்து இவங்களுக்கு கமிஷன் வந்துடுச்சு. அது தவிர நீங்கள் பெரிய அமௌண்ட் ட்ரேடிங்க்கு கொண்டு வரீங்களா, அது ஒரு பர்டிகுலர் பம்ப் அண்ட் டம்ப் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் வரேன். அந்த பம்ப் அண்ட் டம்ப் சுச்சுவேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு. அந்த பம்ப் அண்ட் டம்ப் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவங்களோட பணம் யூஸ் ஆகிருக்கு, அதுலேருந்தும் அவங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இமீடியட்டாக வந்து ரிச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட மாட்டிப்பீங்க. அவங்க ரிச் ஆவாங்க, நீங்கள் புவர் ஆவீங்க. எக்கனாமிக் டைம்ஸ் வந்து அஷ்மிதா பாட்டேலை கிரேட்டுன்னு சொல்லிச்சோ. அவங்கள பற்றி இது எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன்ஸ் தான். அதே எக்கனாமிக் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து முன்னாடி எல்லோரும் ஷீ வுல்ஃப், அவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க ஷீ வுல்ஃப் அப்படின்னு. எக்கனாமிக் டைம்ஸும் அதை பற்றி நல்லா தான் இருந்துச்சு. நான் நியூஸ் அதை முன்னாடி இருந்தது, ஆனால் அதை நான் தேடி எனக்கு டைம் இருந்தது தான் நான் அனுப்புகிறேன். அதே எக்கனாமிக் டைம்ஸில் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணதும் போட்டிருக்காங்க. ஸோ ஹூஸ் அஷ்மிதா பாட்டேல் தி ஆப்ஷன்ஸ் குவீன்னு சொல்லி ஃபின்ஃப்ளூயன்சர் பேண்ட் பை செபின்னு அதுவும் எக்கனாமிக் டைம்ஸே தான் போடுது. ஸோ ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு ஹெட்லைனை நம்ம பார்க்கணுமே தவிர அது பாசிட்டிவாக இருக்கிறச்சு இது அதே எக்கனாமிக் டைம்ஸை தான் பார்த்து நிறைய பேர் அவங்கக்கிட்ட போயிருப்பாங்க. பட் அவங்க ப்ராப்ளம் இதை வந்து மாட்டினதுக்கப்புறம் இதே எக்கனாமிக் டைம்ஸ் தான் இதுவும் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் அ ரீட்டெய்லர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல போடணும், நல்லா தெரிஞ்ச இடத்துல தான் போடணும். உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி தெரியும்னா போடுங்க, உங்களுக்கு கோல்டை பற்றி தெரியும்னா போடுங்க, உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி தெரியும்னா போடுங்க. மேஜர் விஷயம் எந்த விஷயம் தெரியலையோ அதில் போடணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு அதை கற்றுண்டு அதுக்கப்புறம் அதில் போடுங்க.